ஈரோடு குமலன்குட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த ஆதித்யா என்ற மாணவர் பள்ளி நுழைவு வாயில் அருகிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காலை பள்ளிக்கு வந்த மாணவர் வகுப்பை கட்டடித்துவிட்டு மாற்று உடையில் நண்பர்களுடன் வெளியில் சென்றதாகவும் மாலை பள்ளி திரும்பிய போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. நம்ம ஹெவியா படிக்கிற பையன், நார்மலான படிக்கிற பையன் தான். 75-80 மார்க் எடுக்கிற பையன் தான் என் பையன். இப்போ அன்யூனிஃபார்ம்ல தான் இருந்திருக்காரு. அதான் தெரியலீங்களா சார், நாங்களும் வேலைக்கு போயிட்டுங்களா வந்துட்டோமே. ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தானே இங்கே மயக்க ரோட்டில் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருக்கன்னு தானே கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க சார். அதுக்கு ஸ்கூலுக்கு அங்கே படிச்சிருக்காங்க கொண்டு விட்டீங்களா சார்? காலையில் நான் முன்னாடி நான் தான் சார் கொண்டு போய் விட்டேன். என்னங்கண்ணா, எத்தனாவது படிச்சிருக்கேன் அந்த ஸ்கூலில்? 9th 10th +1 +2 4 வருஷம் படிக்கிறேன். அவனுக்காக தான் சார் நான் கரும்பாலத்தை விட்டே காலி பண்ணிட்டு வந்து சேர்த்தனேன். கொம்லாண்ட ஸ்கூல் நல்ல ஸ்கூலுக்கு தான் கொண்டு வந்து நான் சேர்த்தேன் என் பையனை. நீ காலையில் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் கொண்டு வந்து ஸ்கூலுக்கு? ஆமாங்க, நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் கொண்டு வந்து. பிரச்சனை இருக்குது ஸ்கூலில் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரு தம்பி? எதுவுமே என் பையன் எந்த சண்டைக்கு போக மாட்டான், அமைதியான பையன். சண்டை போட்டாலும் 2 வார்த்தை பேச மாட்டாங்க, வந்துடுவான் என் பையன். நானே பேசினாலும் அப்போ போங்க பாப்பின்ட்டு வந்து படுத்துக்குவோம். இல்லை இப்போ பார்த்தீங்களா, ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் கிடையாதுங்க. ஆஸ்பத்திரிக்கு இது சமீபத்தில் போயிட்டு வந்தது ஏதாவது? எதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது முழு உடல்நலத்தோடு இருந்தானா? நல்லா ஏங்க 4 5 எத்தனை வருஷம் 17 வருஷமாக பார்க்குறேங்க என் பையன். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? சந்தேகம் கோரிக்கை நான் என் பையனே போயிட்டேன், என்ன கோரிக்கை நாங்கள் சார் வைக்கிறது? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் எனக்கு டீச்சரு எஸ்எம்இ யார் அவங்க ஸ்கூல் சொல்லித்தர வராங்க. என் பையனை நான் நல்லா படிக்க வைக்க நான் அனுப்பிச்சி விட்றேன். யார் மேலே சந்தேகப்பட்டு நான் எப்படி நான் ஸ்பாட்டில் இருந்தால் தான் நான் சந்தேகப்பட்டு சொல்ல முடியும். பையன் உடம்புல ஏதாவது காயம் அந்த மாதிரி இருக்காதுங்க. இல்லை, அது சின்ன பையனில் கீழே அடிபட்டு. நீங்கள் பார்த்து இப்போ சமயத்தில் 10 வருஷத்தில் அவனுக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்து இந்த கண்ணில் கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது, ரத்தம் கட்டி இருக்குது. இல்லை சார், தெரியலீங்களே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.